அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 23 செப்டம்பர், அதாவது புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. சஷ்டி திதி மத்தியானம் 1:51 வரை, அதற்கு மேல் சப்தமி திதி, ரோகிணி நட்சத்திரம், ராகுகாலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் 10 12 வரை, நல்ல நேரம் காலையில் 7:15 6:15 7:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளைக்கல் சற்று போடணும். அவாய்ட் பண்ண வேண்டியது பச்சை. சந்திராஷ்டமம் துளாராசிக்காரங்கள் கூடியது. சாப்பிட வேண்டியது தயிர் சாதம் அல்லது இட்லி. இப்போது நம்ம யோகங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கூட ஒரு 2 யோகங்களை பற்றி பார்க்கலாம். அதில் ஒரு யோகத்தினோட பேர் வசுமதி யோகம்னு பேர். குரு, புதன், சுக்கிரன் இந்த 3மே முழு சுபகிரகம். அவங்க லக்னம் அல்லது சந்திர ராசிக்கு 3 6 10 11 இடங்களில் தங்கியிருந்தால் அந்த யோகத்துக்கு பேர் வசுமதி யோகம்னு பேர். அந்த யோகம் அந்த யோகம் உடையவங்க, அதாவது சந்திர லக்கணத்துக்கு அல்லது லக்கணத்துக்கு 3 6 10 11 புதன், சுக்கிரன், குரு போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அந்த வசுமதி யோகம், அதை பெற்றிருப்பவர்கள் பெரிய பணக்காரர்களாக விளங்குவார்கள். எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பார்கள். பொருள் தட்டுப்பாடு, பணத்தட்டுப்பாடுங்கிறது அவங்களுக்கு வாழ்க்கையில் தலையிடவே முடியாது. ஸோ யோகங்களில் ஒரு மிகச்சிறந்த யோகங்களில் ஒன்று வசுமதி யோகம்னு சொல்லக்கூடியது. அடுத்து உபகாய யோகம், அதாவது லக்கணம் முதல்ல 3 6 10 11 ஆகிய ராசிகளில் ஏதாவது கிரகங்கள் தங்கியிருந்தால் அந்த உபகாய யோகம்ங்கிறது கிட்டும். ஜாதகர்கள் செல்வந்தர்களாகவும் புகழுடையவர்களாகவும் விளங்குவார்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உபயோகரமானதாகில் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. வீட்டிற்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி நன்றாகவே உண்டாகின்றது, நன்றாகவே செல்கின்றது. மனம் உற்சாகமாக இருந்தாலும் செலவுகளும் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு கம்மி தான். அடுத்து ரிஷபராசி. கண் பார்வையில் கொஞ்சம் பிரச்சனை, காது வலி போன சில்லறை தொந்தரவுகள் உண்டாகலாம். குருவும் சந்திரனும் லக்கணகேந்திரத்தில் சேர்ந்திருக்க அது ஒரு நல்ல லாபம் வரப்போகிறது. உயரதிகாரிகள் அதாவது சுப்பீரியர்ஸோட உதவிகளும் சப்போர்ட்டும் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கிறது. மொத்தத்தில் மன அமைதி, மன மகிழ்ச்சி உண்டாகின்றது. அடுத்து மிதுன ராசி. அதாவது தன்னை விட கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட நம்ம பணிஞ்சு போக வேண்டியது வருதுங்கிற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. வீண் அலைச்சல், பொருள் விரயம், வீணான பொருள் விரயம் உண்டாகின்றது. ஆனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகின்றது. சுற்றத்தினர், நண்பர்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அடுத்து கடகராசி. பணவரவு அதிகரிக்கின்றது. தொட்டதெல்லாம் வெற்றியே. மேலதிகாரிகளும் உங்களுக்கு உதவியாகவே இருக்கின்றனர். ட்ரேடிங்கில் கூட நல்ல லாபம் வருகிறது. கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சியாக செல்கின்றது. அடுத்து சிம்மராசி. சினிமா பார்ப்பது, பாடல்கள் கேட்பது, காமெடி சீன், நகைச்சுவை நிகழ்ச்சியை பார்ப்பது என பொழுது ஜாலியாகவே போய்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் நல்ல லாபம் வருகின்றது. பெற்றோர்களோட ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றன. இன்னும் என்ன வேணும்? மக்களால் கூட மகிழ்ச்சியே நிறைகிறது. இந்திய பொழுது நல்ல பொழுதாகவே கழிகின்றது. அடுத்து கன்னிராசி. மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழலை உருவாகின்றது. பொருள் இழப்பு, விரோதிகளால் பிரச்சனை ஆகியவை உண்டாகிறது. கடவுள் பக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது.
தகப்பனாரின் சொல்லை கேட்பவர்கள் பிரச்சனையிலிருந்து ஈஸியாக எளிதில் தப்பித்து விடுகின்றனர். அப்போ அப்பா சொல்ல கேட்குறது முக்கியம். அடுத்து துளாராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால மனம் ரொம்ப கன்ஃபியூஷன், குழப்பமாக இருக்கிறது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொல்லை தரலாம். எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து விருச்சிக ராசி. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம். பிரயாணங்கள் கொஞ்சம் வெற்றிகரமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்து முடிகிறது. அடுத்து தனுசு ராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே உண்டாகிறது. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். விருப்பமான உணவு கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. வேண்டாத செலவுகள் அதிகரிப்பதால் கொஞ்சம் மனம் டென்ஷனாக போய்கிட்டு இருக்குது. ஆயினும் மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் பொருளாதார வரவும் உண்டாகின்றது. வாலிபர்களுக்கு காதல் வசப்படுகின்றீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு நடக்கிறது. அடுத்து கும்பராசி. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகள் புலப்படுகின்றன, தெரிய ஆரம்பிக்கிறது. கல்வியில் மனசு முழுமையாக ஈடுபடுகிறது. வீட்டு மன பயிர் நிலம் வாங்குவதிலும் விற்பதிலும் ஆதாயம் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. பொருள் வரவு உண்டாகின்றது. புதிய ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படுகிறது. நண்பர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே ஓரளவு கெட் டுகெதர் நிகழ்ச்சி மாதிரி விருந்தில் ஏற்பாடு பண்ணிடுறீங்க, அதில் கலந்துக்கிறீங்க. கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.